அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஏன்னா இன்னைக்கு நாம அலச போற விஷயம் அப்படிப்பட்டது. ஆமா, இது ஒரு முழுமையான அக அமைதியை நோக்கிய ஒரு ஆழமான தேடல். மனிதர்களாகிய நாம இந்த உலகத்துல பல விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம், புகழ்னு நிறைய தேடல்கள் இருக்கு. ஆனா நமக்கான சரியான பாதை எது, நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன, இந்த இந்த ஒரு தேடல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்துட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு டாக்டர் உமர் சுலைமான் அவங்களோட வென் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் மீனிங் அப்படிங்கிற அந்த ரமலான் தொடர் உரை ஒரு மிகச்சிறந்த திறவுகோலா அமைஞ்சிருக்கு. ஆமா, அவர் ரொம்ப ஆழமா இத பத்தி பேசியிருக்காரு. குறிப்பா இறைவனோட 4 திருநாமங்கள், அதாவது அல்ஹாதி, அல் ரஷீத், அன்னூர், அல் முபீன், இந்த 4ஐயும் வச்சு வழிகாட்டுதல், அதாவது கைடன்ஸ் அப்படிங்கிற கருப்பொருளை அவர் எப்படி அலசியிருக்காருன்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த 4 பெயர்களுமே கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். உண்மையிலே இத பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ள பல கேள்விகள் எழுந்தது. அதாவது இப்போ சிலருக்கு மட்டும் எப்படி திடீர்னு வாழ்க்கையில ஒரு சரியான பாதை பிடிபடுது? அது ஒரு பெரிய ஆச்சரியம், முரண்பாடுன்னு கூட சொல்லலாம். ஆமா. அதே சமயம் ரொம்ப நல்லவங்க, பெரிய அறிஞர்கள் அப்படின்னு நாம நினைக்கிற சிலர் ஏன் திடீர்னு அந்த பாதையை விட்டு மொத்தமா விலகி போயிடுறாங்க? ம், அப்போ நமக்குள் இருக்கிற அந்த ஒரு ஒரு உள்மன ஜிபிஎஸ்ஸை நாம எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதை எப்படி செயல்படுத்துறது? இந்த கேள்விகள் தான் ஒட்டுமொத்த மனித குலத்தோட தேடலாவே இருக்கு. இப்போ வழிகாட்டுதல் அப்படிங்கறத நாம எப்பவுமே நம்மளோட சொந்த முயற்சியில தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா தான் நினைச்சிட்டு இருக்கோம். நாம தேடினா கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமா, நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், பெரியவங்க கிட்ட வரிவுரை கேக்குறோம். இதனால நாமளே சரியான பாதையை அடைஞ்சிடலான்னு நம்புறோம். ஆனா டாக்டர் உமர் சுலைமான் இத ஆரம்பிக்கிற விதமே வேற. எப்படி ஆரம்பிக்கிறார்? அவர் ஒரு ஹதீஸ் குத்சிய மேற்கோள் காட்டி ஆரம்பிக்கிறாரு. அது நம்மளோட பார்வையே மொத்தமா மாத்திடுது. இறைவன் சொல்றான், என் அடியார்களே, நான் வழிகாட்டியவர்களைத் தவிர நீங்கள் அனைவரும் வழிகெட்டவர்களேன்னு சொல்றான். நோ, அப்போ நாம எல்லாரும் அடிப்படையில வழி தவறியவர்கள் தானா? அதுதான் உண்மை. இத நம்ம ஆழமா கவனிச்சோம்னா, வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நாம சுயமா அடையிற ஒரு மைல்கல் கிடையாது. அது இறைவன் நமக்கு தேடித்தரும் ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி நமக்கு புரியும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய ரியாலிட்டி செக் மாதிரி தான் இருக்கு. நம்ம வழிகாட்டுதல தேடணும், ஆனா அதே சமயம் அது இறைவனால வழங்கப்படுற ஒரு கொடை அப்படிங்கறத நாம முழுமையா உணரணும். கண்டிப்பா, இங்கதான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிற விஷயம் வருது. ஆமா, இந்த இடத்துல அவர் ஷைத்தானோட மனநிலையை ஒப்பிட்டு பேசுறது ரொம்பவே சிந்திக்க வைக்குது. இப்போ ஷைத்தானுக்கு வழிகாட்டுதல் கிடைக்காதப்போ அவன் என்ன செஞ்சான்? அவன் பழிய தூக்கி இறைவன் மேலே போட்டுட்டான். எக்ஸாக்ட்லி. நீதான் என்ன வழிகெடுத்தாய் அப்படின்னு இறைவனையே திருப்பி குற்றம் சாட்டுறான். தன் மேல இருக்கிற தப்ப உணராம பழிய அப்படி மேல தூக்கி போட்டுட்டான். அதுதான் மனிதர்களுக்கும் அவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஷைத்தா தன் செயல்களுக்கு பொறுப்பேற்க மறுத்துட்டான். தன்னோட அகங்காரத்தினால உள்ள திரும்பி பார்க்க தவறிட்டான். ஆனா ஒரு மனிதன் தன் தவறுகளை உணர்ந்து எனக்கு நீதான் வழிகாட்டணும்னு தன் பொறுப்பை ஏற்கும்போதே இறைவன் அவனுக்கு வழிகாட்டுகிறான். பொறுப்பை ஏத்துக்கிற அந்த தருணம். ஆமா. இப்போ அல்ஹாதி அப்படிங்கிற அந்த திருநாமத்துக்கு வழிகாட்டி அப்படின்னு பொருள். அவன் வழி கெடுப்பவன் அல்ல, வழி காட்டுபவன். நாம எப்போ அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவனை நோக்கி திரும்புறோமோ அப்போ அவன் தன் வழிகாட்டுதலை நமக்கு திறந்து கொடுக்கறான். பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுதான் அந்த பாதையில நாம எடுத்து வைக்கிற முதல் அடி. இந்த பாதை எப்படிப்பட்டது, இதுல பயணம் செய்வது எவ்வளவு சவாலானதுங்கிறது புரிய வைக்க நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஒரு உவமை என்னை ரொம்பவே பிரமிக்க வச்சது. அந்த நேரான பாதையோட உவமை ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம் அது. ஆமா, அது நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு நீண்ட நேரான பாதை ஒன்னு இருக்கு. அந்த பாதை தான் இஸ்லாம். அந்த பாதையின் இருபுறமும் 2 பெரிய சுவர்கள் இருக்கு. அந்த சுவர்கள் எல்லாமே இறைவன் நமக்கு விதித்துள்ள வரம்புகள், அதாவது அவனோட லிமிட்ஸ். அந்த சுவர்கள்ல ஆங்காங்கே நிறைய கதவுகள் இருக்கு. ஆனா அந்த கதவுகளுக்கு பூட்டு எதுவும் கிடையாது. அதுதான் விஷயமே. அந்த கதவுகளுக்கு மரக்கதவோ இரும்பு கதவோ பூட்டோ கிடையாது. வெறும் திரைச்சீலைகளால மட்டும்தான் அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கு. அந்த கதவுகளுக்கு பின்னால இருப்பதுதான் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். அந்த உவமையோட ஆழமே அந்த திரைச்சிலைகளில் தான் ஒழிஞ்சிருக்கு. ஏன் இறைவன் அங்கே இரும்பு கதவுகளை வைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் வைக்கல? ஏன்னா ஒரு திரைய விளக்குறதுக்கு எந்த ஒரு பெரிய முயற்சியும் தேவையில்லை. ஒரு சின்ன காத்தடிச்சா கூட அந்த திரை விலகிடும்.
அந்த அளவுக்கு பாவத்தின் அந்த பக்கவாட்டு கதவுகள் வந்து ரொம்ப எளிமையா நம்மளை ஈர்க்கக்கூடியதா இருக்கு. ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. ஆமா, அந்த திரைய லேசா விலக்கி பாக்குறது ஒன்னும் பெரிய தப்பா நமக்கு தெரியாது. சும்மா ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துரலாம். நம்ம ஒன்னும் உள்ள போக போறதில்லையே அப்படின்னு தான் நம்ம மனம் அந்த நேரத்துல சொல்லும். கரெக்ட். ஆனா அந்த சுவர்களுக்கு நடுவுல அந்த நேரான பாதையின் தொடக்கத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு, மக்களே எல்லோரும் இந்த நேரான பாதையிலேயே போங்க, வழிதவறி போகாதீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த அழைப்பாளர் வேறு யாரும் இல்ல, அதுதான் குரான். அதே சமயம் யாராவது அந்த பக்கவாட்டு கதவுகள்ல இருக்கிற திரைய விலக்கி உள்ளே போக முற்பட்டா மேலிருந்து ஒரு குரல் ஒலிக்குது. ஐயோ, அதை திறக்காத, திறந்தால் நீ அதற்குள் விழுந்து விடுவாய் அப்படின்னு அதை எச்சரிக்குது. ஆமா, அந்த மேலிருந்து வர்ற எச்சரிக்கை குரல் வந்து ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் இதயத்திலும் இறைவன் வச்சிருக்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு, அதாவது நம்மளோட மனசாட்சி. அந்த மனசாட்சியோட குரலை நாம அலட்சியப்படுத்திட்டா என்ன ஆகும்? அந்த குரலை மீறிட்டு அந்த திரைக்கு பின்னாடி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சுட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உள்ள போன அடுத்த செகண்ட் அந்த பிரதானமான நேரான பாதை வந்து உங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிடும். நம்ம பார்வை அந்த திரைக்குள்ள முடங்கிடும். ஆமா, அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற மாயாயான உலகம்தான் உங்களுக்கு பெருசா தெரிய ஆரம்பிக்கும். ஷைத்தானுக்கு நீங்க எந்த கதவை திறக்கறீங்கங்கிறது முக்கியமே இல்ல. அவனுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். எக்ஸாக்ட்லி. அவனது ஒரே நோக்கம் உங்களை அந்த நேரான பாதையிலிருந்து அந்த அல்ஹாதியிடமிருந்து பிரிச்சு ரொம்ப தூரமா கொண்டு போறது மட்டும்தான். நீங்க ஒரு ஆன்மீக இருட்டறைக்குள் சிக்கிக்கொள்ளணும், மறுபடியும் அந்த நேரான பாதையை கண்டுபிடிக்க முடியாம தவிக்கணும். அதுதான் அவனோட இலக்கு. அதனாலதான் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஒரு தடவை கிடைச்சிட்டா போதும்னு நம்ம திருப்தி அடைய முடியறதில்ல. ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு அந்த அல்ஹாதியோட உதவி தேவைப்படுது. இது ஒரு தொடர் பயணம். மொழியில ஹிதாயா அப்படின்னா வழிகாட்டுதல், அதே போல ஹதியா அப்படின்னா பரிசு. ரெண்டும் ரொம்ப நெருக்கமான வார்த்தைகள். ஆமா, இந்த ரெண்டு வார்த்தைகளுமே ஒரே வேர்ச்சொல்லிலிருந்து தான், அதாவது ஒரே ரூட் வேர்ட்ல இருந்து தான் உருவாகியிருக்கு. இதை எப்படி அவர் இணைத்து பார்க்கிறார்னு கவனிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இணைப்பு வந்து ரொம்பவே ஆழமானது. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கும்போது என்ன நடக்கும்? அந்த பரிசு உங்க மனசை ஈர்க்கும். அந்த பரிசை கொடுத்தவர் மேல உங்களுக்கு ஒரு அன்பும் ஈர்ப்பும் உருவாகும். கண்டிப்பா ஒரு பிணைப்பு உண்டாகும். வழிகாட்டுதல் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரு பரிசு தான். அது ஒரு கட்டாயம் கிடையாது. இறைவன் தன் வழிகாட்டுதலை ஒரு பரிசா நமக்கு கொடுக்கும்போது நம்ம மனம் இயல்பாகவே இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுது. அந்த ஈர்ப்பு, ஆமா, அந்த ஈர்ப்பின் மூலமா நாம பயணம் செய்யும்போது வழிகாட்டுதல் அதோட அடுத்த பரிணாமத்தை அடையுது. அந்த அடுத்த கட்டம்தான் அல் ரஷீத் அப்படிங்கிற திருநாமத்தோட தொடர்புடையது. அல் ரஷீத், இதிலிருந்து வர்ற வார்த்தை தான் ருஷ்ட் இல்லையா? ஆமா, ருஷ்த். வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு விதியா, ஒரு ரூல்ஸா இல்லாம நம்மளோட இயல்பாகவே மாறிடுற அந்த நிலைதான் இந்த ருஷ்ட். இது எப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை செய்யும்போது இது சரி இது தவறுன்னு நம்ம மூளைக்கு தெரியும். ஆமா, இது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதனால நாம செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு கடமைக்காக செய்வோம். கரெக்ட். ஆனா அந்த ருஷ்ட் நிலையை அடையும் போது மூளைக்கு தெரிவது மட்டும் இல்லாம மனசுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போகும். அந்த நன்மையை செய்யறதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இத இமாம் அல் கசாலி ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. ருஷ்ட் என்பது எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமலேயே இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவது. ஒரு வழியில நீங்க பலமுறை பயணம் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் போர்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கே அந்த வழி அத்துப்படியா மாறிடும். அதுதான், உங்களுக்கு அது பழக்கமா மாறிடும். உங்க உள்ளுணர்வே உங்களை சரியான திசையில கொண்டு போகும். அந்த உதாரணம் மிக சரியா பொருந்தது. இப்ப நம்ம தினமும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது எந்த சிக்னல்ல லெஃப்ட் எடுக்கணும், எங்க பிரேக் அடிக்கணும்னு நம்ம கான்ஷியஸா யோசிக்கிறதே இல்ல. நம்ம கைகளும் கால்களும் தானாவே செயல்படும். ஆமா. அல்லது இப்ப ஹஜ் உம்ரா பயணங்களுக்கு போகும்போது அங்க ஒரு முர்ஷித் இருப்பாரு. முர்ஷித்னா வழிகாட்டி. அவருக்கு அந்த இடத்தோட ஒவ்வொரு மூளை முடுக்கும் அத்துப்படியா தெரியும். நாம எவ்வளோதான் புத்தகத்தை படிச்சுட்டு போனாலும் அந்த முர்ஷித் எப்படி எந்த குழப்பமும் இல்லாம கூட்டத்துல வழிகாட்டி கூட்டிட்டு போவாரோ அதுபோலதான் இந்த ருஷ்த் அப்படிங்கிற நிலையும். நம்மளோட அக உணர்வு ஒரு முர்ஷித் மாதிரி நமக்கே வழிகாட்ட ஆரம்பிச்சிரும். நமக்கு எந்த ஜிபிஎஸும் தேவைப்படாது. அந்த அக உணர்வு எப்படி ஒரு முர்ஷித் மாதிரி மாறுதுன்னா, இறைவன் நம்மளோட மூளைக்கு மட்டும் வழிகாட்டல, நம்மளோட ஆசைகளையே மாற்றி அமைக்கிறோம். அதை ரிவயர் பண்றான். ஆசைகளையே மாற்றி அமைக்கிறது? ஆமா,
அல் ரஷீத் அப்படிங்கிற திருநாமத்தின் மிகப்பெரிய சிறப்பே அதுதான். ஒருத்தரோட ஆசைகளை சீரமைக்கிறது, ஈமான ஒருத்தருக்கு பிரியமானதாக மாற்றி அதை அவரோட இதயத்துல ரொம்ப அழகாக்கி காட்டுறது. அப்போ பாவத்தோட நிலை என்னாகும்? அதே சமயம் பாவம், கீழ்ப்படியாமை ஆகியவற்றை அவருக்கு வெறுப்பானதாக மாற்றி விடுவது. இந்த நிலைமை வந்துருச்சுன்னா பாவத்தை செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும்போதே அவருக்கு கசந்துடும். நன்மையை செய்யறதுல ஒரு இனிமை கிடைக்கும். அந்த பக்கவாட்டு திரைகள் அவரை ஈர்க்கவே ஈர்க்காது. இதுதான் ரிஷ்து. ஆசைகளையே மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே எவ்வளோ பெரிய அருட்கொடை. அந்த நேரான பாதையில நம்ம ஆசைகள் சீரமைக்கப்படும் போது அந்த பாதையின் முடிவுல நாம தேடி போறது அந்த ஒளியை தான். அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் நம்ம பயணம். இங்குதான் இறைவனோட அடுத்த திருநாமமான அன்-நூர், அதாவது ஒளி உள்ளே வரது. குர்ஆன்ல இறைவன் தன்னை வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி அப்படின்னு வர்ணிக்கிறான். இங்கு உமர் சுலைமான் ஒரு முக்கியமான சூட்சுமத்தை முன்வைக்கிறார். குர்ஆன்ல இருளை பத்தி பேசும்போது அது எப்பவுமே பன்மையில தான், அதாவது ப்ளூரல்ல தான் சொல்லப்படுது. பல இருள்கள், பல இருண்ட பாதைகள். ஆனா ஒளி அப்படின்னு வரும்போது அது எப்பவுமே ஒருமையில தான் இருக்கு, சிங்குலரா தான் இருக்கு. இது ஏன் அப்படி சொல்லப்படுது? பல இருண்ட பாதைகள் உங்களை வழிதவற செய்யலாம், ஆனா உங்களை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு ஒளி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத தான் அது குறிக்குது. ஆழமான பார்வை. இருள்ல நாம பல திசைகள்ல சிதறி போகலாம். குழப்பங்கள், சந்தேகங்கள், பாவங்கள்னு இருளோட வடிவங்கள் நிறைய இருக்கு. ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான தீர்வு அந்த ஒற்றை ஒளிதான். அந்த ஒளியை நாம உணர்றத ஒரு சின்ன கற்பனை மூலமா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு மிகப்பெரிய அடர்ந்த இருட்டான ஒரு அறையில நிக்கிறீங்க. அந்த அறை எவ்வளவு நீளமானது, உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. மனசுக்குள்ள ஒரு விதமான பயம், பதற்றம் இருக்கும். அப்போ இறைவன் அந்த அறையில மெதுவா ஒரு ஒளியை ஏற்றும்போது நீங்க நிக்கிற இடமும் நீங்க எடுத்து வைக்க போற அடுத்த அடியும் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இருள் விலக ஆரம்பிக்கும். ஆமா, அந்த பாதையில நீங்க நடக்க நடக்க ஒளியின் வெளிச்சம் கூடிக்கிட்டே போகும். உங்க இதயத்துல இருக்கிற அந்த பயம் நீங்கி இதயம் விரிவடைய தொடங்கும். அந்த இதயம் விரிவடைவதுதான் அறிவின் உண்மையான வெளிப்பாடு. நிறைய புத்தகங்களை படிக்கிறதுனாலயோ பல தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலயோ மட்டும் ஒருத்தருக்கு வழிகாட்டுதல் கிடைச்சிடாது. வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது. இமாம் மாலிக் அவங்க ஒரு முறை இத பத்தி சொல்லும்போது, அறிவு என்பது வெறுமனே பல தகவல்களை தொகுத்து வைப்பதல்ல, அது இறைவன் ஒரு மனிதனின் இதயத்தில் வைக்கும் ஒலி அப்படின்னு சொன்னார். வாவ். அந்த ஒலி உள்ளே வரும்போதுதான் அந்த தகவல்கள் எல்லாமே புரிதலா மாறுது, உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குது. அதனாலதான் நபிகள் நாயகம் அவங்க பள்ளிவாசலுக்கு செல்லும்போது கேட்கிற அந்த பிரார்த்தனையே அவ்வளோ ஆழமா இருக்கு. இறைவா, என் இதயத்தில் ஒளியை ஏற்படுத்து, என் பார்வையில் ஒளியை ஏற்படுத்து, என் செவிப்புலனில் ஒளியை ஏற்படுத்து அப்படின்னு ஒட்டுமொத்தமா தன் உடலிலும் உள்ளத்திலும் ஒளியை கேட்டுட்டு கடைசியா என்னையே ஒரு ஒளியாக மாட்டுவாயாக அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு முழுமையான சரணடைதல். ஆமா, இருட்டிலிருந்து அந்த வெளிச்சத்துக்கு நாம வரும்போது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே எவ்ளோ தெளிவா தெரியுமோ அதுபோலவே இறைவனின் அடையாளங்களும் நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவுதான் இறைவனின் அடுத்த திருநாமமான அல் முபீன், அதாவது தெளிவாக்குபவர். இறைவன் தான் இருப்புக்கான, தான் வழிகாட்டுதலுக்கான அடையாளங்களை இந்த பிரபஞ்சம் முழுக்க ரொம்ப தெளிவா வச்சிருக்கான். ஆனா அது எல்லாராலையும் பார்க்க முடியறது இல்லையே. அதுதான் இங்க கேள்வி. வெளிச்சம் இருப்பவர்களால் மட்டும்தான் அந்த அடையாளங்களை முழுமையா உணர முடியுது. இத நடைமுறையில நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ ஒரே குர்ஆன் வசனத்தை 2 பேர் படிக்கிறாங்க. ஒருத்தர் அதை சும்மா ஒரு வாக்கியமா படிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு போயிடுறார். ஆனா இன்னொருத்தர் அந்த வசனத்தை படிச்ச உடனே அப்படியே உறைஞ்சு போய் இறை பயத்தால் கண்ணீர் விடுறார். அதே போல இரவு வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை 2 பேர் பார்க்கறாங்க. ஒருத்தருக்கு அது வெறும் வளிமண்டல காட்சி, அவ்வளவுதான். ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் மாதிரி பார்த்துட்டு போயிடுவார். ஆமா, ஆனா இன்னொருத்தர் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து சுபஹானல்லா அப்படின்னு தன்னோட சிறுமியை உணர்ந்து சிலிர்க்கிறார். வெளியே வைக்கிற அடையாளங்கள் 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா அந்த அடையாளங்களை புரிஞ்சு கொள்ளும் திறன் அவங்க இதயத்துல எந்த அளவுக்கு அந்த அந்நூர், அதாவது ஒளி இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் மாறுபடுது. அந்த ஒளி ஒருத்தரோட இதயத்துல வரும்போது அவரோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடும். இப்போ சிலருக்கு எப்படி திடீர்னு வழிகாட்டுதல் கிடைக்குதுன்னு நாம யோசிப்போம் இல்லையா? ஆமா, ஒரு பெரிய மனமாற்றம் நடக்கும். நேர் எதிர் திசையில, அதாவது இருள நோக்கி முழு வேகத்துல பயணிச்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி திடீர்னு மனமாற்றம் ஏற்படுது. டாக்டர் உமர் சுலைமான் இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கதையை ரொம்ப அழகாக கொண்டு வர்றார். அந்த கதை எப்போ கேட்டாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். உமர் அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனமழையில வீட்டை விட்டு புறப்பட்டார். நபிகள் நாயகத்தை கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோடு உருவிய வாளோடு போறார். அவர் இருந்தது முழுமையான இருள். கோபத்தின் உச்சியில் இருந்தார். ஆனா வழியில என்ன நடக்குது?
அந்த தருணத்தை நினைச்சு பார்த்தாலே சிலிர்ப்பா இருக்கு. ஒரு மனிதன் உச்சக்கட்ட கோபத்துல ஒரு கொடூரமான முடிவோட போய்கிட்டு இருக்கார். ஆனா இறைவன் அவரோட இதயத்துல இருந்த அந்த ஒரு சின்ன சுவிட்ச தக்குறான். ஒரே ஒரு நொடிதான். ஆமா, அடுத்த சில மணி நேரங்கள்ல யார கொல்ல போனாரோ அவரையே தன் உயிரை விட மேலாக ஏற்றுக்கொண்டு முழுமையா இறைவனை நோக்கி திரும்பிட்டார் உமர். அந்த காலகட்டத்துல மக்கள் மத்தியில ஒரு பேச்சு இருந்திருக்கு. கத்தாப்பின் கழுதைக்கு கூட நேர்வழி கடத்து விடும், ஆனா உமருக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு மக்கள் உறுதியா நம்பினாங்க. ஆனா இறைவன் நினைச்சா எதையும் மாத்த முடியும். அதுதான், இறைவன் யாருக்கு வழிகாட்ட நாடுறானோ அவங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு அதே உமர் அவங்க நபிகள் நாயகத்தோட அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இருளிலிருந்து எப்படி வெளிச்சத்துக்கு வந்தாருங்கிறதுக்கு இதைவிட பெரிய உதாரணம் இல்ல. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மிகப்பெரிய முரண்பாடும் இருக்கு. எந்த மாதிரி முரண்பாடு? நாம நேலோட்டமா பார்க்கும்போது சிலர் மிகவும் சிறந்த மனிதர்களா தெரிவாங்க. பெரிய அறிஞர்களா, எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இறுதி முடிவுல அவங்க அந்த நேரான பாதையை விட்டு விலகி வீழ்ந்து போயிடுவாங்க. ஆமா, இது நிறைய பேரை குழப்பக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன் நடக்குதுன்னு நம்ம குழம்பி போவோம். ஏன்னா நாமெல்லாம் மனிதர்களோட வெளித்தோற்றத்தை, அவங்க செய்யற செயல்களோட மேற்பரப்பு மட்டும்தான் பார்க்கறோம். ஆனா அல்-ஹாதி மனிதர்களோட இதயத்தின் ஆழத்தை, அங்க மறைஞ்சிருக்கிற உண்மையான எண்ணங்களை பார்க்கறான். இந்த முரண்பாட்டை அவர் விளக்கும் போது உண்மையிலேயே ஒரு பயம் வருது. மறுமை நாள்ல நாம எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட போறோம். ஆமா, நாம நினைச்சதுக்கும் அங்க நடக்கிற முடிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மாபெரும் அறிஞராகவும் தியாகியாகவும் கொடைவள்ளலாகவும் இந்த உலகத்துல அறியப்பட்டவங்க கூட அவங்க அந்த செயல்களை செய்தபோது அவங்க உள்ளத்துல இருந்த மறைமுகமான எண்ணங்களால விழுந்து போவார்கள். அதாவது அந்த செயல்களை செய்யும்போது மக்கள் தங்களை புகழணும், தனக்கு பேர் கிடைக்கணும்னு நினைச்சு செய்திருந்தா அவங்க முகங்குப்புற விழுந்து போவாங்க. அவங்க கிட்ட அந்த இக்லாஸ் அப்படிங்கிற தூய்மையான எண்ணம் இல்ல, சின்சியாரிட்டி இல்ல. ஆனா அதே சமயம் சமுதாயத்தால தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண், தன் வாழ்நாள் முழுக்க பல பாவங்களை செய்து நரகத்திற்குத்தான் செல்வாள் என அனைவராலும் கணிக்கப்பட்ட ஒரு விளைமகள். அந்த பெண் தாகத்தால நாக்கை தொங்கவிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நாயை பார்க்கிறாள். அந்த பெண்ணுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய தாகம்னு. யாருமே பார்க்காத அந்த நேரத்துல ஒரு கிணற்றுக்குள் கஷ்டப்பட்டு இறங்கி தன் காலணியில தண்ணீர் மொண்டு அந்த நாய்க்கு கொடுக்கறா. அந்த ஒற்றை செயலுக்காக அவளுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவள் சொர்க்கத்துக்கு செல்வா. இந்த கதை சொல்ற பாடம் ரொம்ப ஆழமானது. அந்த பெண் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த போது அங்கே அவளை புகழ யாரும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவளது இதயத்தின் ஆழத்துல ஒரு ஜீவனின் மீதான தூய்மையான இரக்கமும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. வெறும் சின்சியாரிட்டி மட்டும்தான். எக்ஸாக்ட்லி. இறைவன் மேற்பரப்பை பார்ப்பதில்லை, அவன் இதயத்தின் ஆழத்தை பார்க்கிறான். வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எவ்வளவு நுட்பமான விஷயம்னு இந்த ஒற்றை உதாரணம் நமக்கு உணர்த்திடுது. நாம இன்னைக்கு பல விஷயங்களை தேடி ரொம்ப ஆழமா பயணிச்சிருக்கோம். ஆமா, வழிகாட்டுதல்னா என்னன்னு ஒரு பொது பார்வையில பார்த்திருக்கோம். இதை ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா, வழிகாட்டுதல் என்பது வெறுமனே இறைவன் நமக்கு ஒரு மேப்பை கொடுத்துட்டு நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்றதில்ல. அது நம்ம பொறுப்பை நாம ஏத்துக்கிட்டு அவன்கிட்ட சரணடைறது. ஆமா, அந்த நேரான பாதையிலிருந்து விலகாம இருக்க நம்மளோட ஆசைகளை சீரமைக்கிறது. ஈமானை இனிப்பாகவும் பாவத்தை கசப்பாகவும் உணரச் செய்வது. அந்த இருட்டான அறையில ஒவ்வொரு அடியிலையும் நம்ம பாதையை ஒளிரச் செய்யும் அந்நூரை பெறுவது. மற்றும் நம்மள சுத்தி இருக்கின்ற அத்துணை படைப்புகளிலும் இறைவனின் தெளிவான அடையாளங்களை உணர்வது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் கைடன்ஸ். இப்போ இதையெல்லாம் உங்க சொந்த வாழ்க்கையோட இணைச்சு பாருங்க. உங்களுக்கான அந்த உள்மன ஜிபிஎஸ் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நீங்க அந்த பக்கவாட்டு திரைய விளக்க நினைக்கும்போது உங்க மனசாட்சி சொல்ற அந்த எச்சரிக்கை குரலுக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்களா? இந்த தேடலை முடிக்கிறப்போ உங்களை நோக்கி ஒரு ஆழமான சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நம்மளோட ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கைக்கான அந்த ஜிபிஎஸ் நாம எவ்ளோ புத்தகங்கள் படிக்கிறோம் அல்லது வெளியே மற்றவர்களுக்கு தெரியும் வகையில நாம செய்யற பெரிய பெரிய காரியங்களால மட்டுமே வேலை செஞ்சிடாது. அப்போ அந்த ஜிபிஎஸ்ங்கிறதுக்கான பேட்டரி எது? அது நாம செய்யற மிகச்சிறிய யாருக்குமே தெரியாத செயல்கள்ல நாம வைக்கிற உண்மையான நோக்கமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேர்மையும் மட்டும்தான். அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த பெண்ணின் கதை உணர்த்தும் மிகப்பெரிய பாடம் அதுதான். கண்டிப்பா. அப்படி பார்த்தால் இன்று நீங்கள் செய்யப்போகும் உங்களை சுற்றி யாருமே கவனிக்காத ஆனால் முழுமையான தூய எண்ணத்தோடு நீங்கள் செய்யப்போகும் எந்த ஒரு சிறிய நேர்மையான செயல் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையே மாற்றியமைக்கும் மிகப்பெரிய ஒளியாக மாறப்போகிறது. சிந்தித்து பாருங்கள்.